ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் லிமிட்டட் எடிஷன். இந்த பைக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்களில் சில பேரோட கனவு வாகனமாக இருந்த வண்டி இது. இப்போது இந்த வண்டி வந்து 25வது வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி இந்த வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலர் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ அந்த பிராண்ட் வந்து ஸ்ப்ளெண்டருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சி பிரேக் மாதிரி இங்கே ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அது கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது சம்டைம் நம்ம எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது ஊடால யாரோ வந்தாலோ இல்லை ஊடால ஏதாவது நாய் இந்த மாதிரி ஏதோ வந்தாலோ நம்ம பிரேக் அடிக்கையில் நம்ம வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது. 2 வீலும் ஒரே நேரத்தில் பிரேக் பிடிக்கிறதுனால நம்ம வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வீல் அலாய் வீல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து நல்லாயிருக்கும். பிளாக் கலர் வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டி ஃபுல்லாகவே பிளாக்காக கொடுத்துருக்கிறதுனால இன்ஜின் கவரு அப்புறமா ஃபுல்லாகவே பிளாக்கில் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸ். யங்ஸ்டர் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு பைக்காக இன்னமும் ஸ்ப்ளெண்டர் இருக்கிறது காரணம் இதுதான். அவங்க எப்போல்லாம் அவங்களோட ஃபேன்ஸுக்கு பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு கலர்லேருந்து எல்லாமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து வண்டியை டெஸ்ட் ரைட் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் ரைட் பார்க்கலாம். வாவ், உண்மையுமே சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ப்ளெண்டரோட இப்போ வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்போ ஒரு 100 சிசி வண்டி, ஸ்டார்டிங் 100 சிசி வண்டி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. சொல்லப்போனால் ஏன்னா வண்டி சும்மா லெவலில் நான் ஓட்டின ஸ்ப்ளெண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு இதாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பைக்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மேனு அப்புறமா பிஸ்னஸ் மேன்ஸு இவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த அமேசானில் டெலிவரி வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அமேசானில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்போவுமே ஸ்ப்ளெண்டர் தான். ஏன்னா அவங்க வந்து மைலேஜும் இருக்கும், வண்டி அதை மாதிரி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு ரிவ்யூ. அதோட ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான ஃபேமிலி வெஹிக்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுது. பிரேக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோ கம்பெனி வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் நான் பிடிக்கவே இல்லை, பேக் பிரேக் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு அக்யூரேட்டாக அந்த இடத்துல நம்ம நிற்கணும்னு நினச்சி நம்ம ஒரு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஸ் பண்ண நேரமே அக்யூரேட்டாக அந்த இடத்துல வந்து நம்ம வண்டியை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட மைலேஜ் என்கிட்ட அவர் சொல்லும்போது, பைக் ஓனர் சொல்லும்போது கண்டிப்பாக நானே கொஞ்சம் திணறிட்டேன். இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 7 லிட்டர் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 28 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல யூட்டர்ன் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 28 நாளைக்கு முன்னாடி 7 லிட்டர்ஸ் போட்டிருக்காரு. டே டு டே யூசேஜ் பண்ணுவார் இவர். அப்படியே இருக்கையில் இவருக்கு மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 28 நாளைக்கு முன்னாடி போட்ட 7 லிட்ரு பெட்ரோல் இப்போ வரைக்கும் அவர் பெட்ரோல் போடவே இல்லைன்னு என்கிட்ட சொன்னார். நானும் இப்போ என்னென்னு கேட்டால், உண்மைக்குமே நான் பெட்ரோல் போடலை அப்படின்னாரு. அதாவது இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் ஓன் யூஸாக வச்சுருந்தா இந்த மாதிரி நல்லா மைலேஜ் கொடுக்கும். கண்டிப்பாக நான் வந்து ஸ்பீடாமீட்டர் கேபிள் மாட்டினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட்டு போடுறேன். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.